இயேசுவின் நாமத்தினால உங்கள் அனைவரும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கூட கர்த்தர் நம்மளிடத்துல பேச விரும்புகிற வார்த்தை என்னன்றது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம் வாங்க. ஏசப்பா உமக்கு நன்றி கர்த்தாவே, உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் ராஜா. இப்பொழுதும் இந்த வேலையை எங்கள் கட்டளையிட்டதற்காக நன்றி அப்பா. உம் கிருபைக்காக நன்றி. நீர் வைத்திருக்கிற வார்த்தையை நாங்க பெற்றுக்கொள்ள எங்களுக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததற்காக நன்றி ராஜா. இந்த வார்த்தையானது எங்களை ஆண்டவரை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போறதற்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இன்றைக்கு கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றது என்னன்னா, அவரோட கரத்துல அவர் கருத்துக்கு அடியில நம்ம அடங்கி இருக்கணும். we should humble ourselves under the mighty hand of God அப்படின்னு சொல்றாரு. 1 Peter 5:6 இப்படி சொல்லுது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படி சொல்லுது. என்ன அப்படின்னா, ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். இங்கிலீஷ்ல therefore humble yourself under the mighty hand of God that he may exalt you in the due time. ஆமென் ஆமென். ஏசப்பா என்ன சொல்றாரு, நம்ம அவரோட கரத்தின் கடியில, அவரோட பலத்த கரத்துக்கு அடியில நம்ம அடங்கி இருக்கும் போது ஏற்ற காலத்துல அவர் நம்மள உயர்த்துவாரா. he will exalt us அப்படின்னு. இதுக்கு முன்பதான வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதாவது கர்த்தர் தாழ்மை உள்ளவருக்கு கிருபை கொடுக்கிறார், அதே போல அவர் பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார் என்ற வசனம் இந்த சொல்லுது. சோ இன்றைக்கு பெருமையா இருக்கிறவங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களே திங்ஸ் ஓனா செய்யணும்னு நினைப்பாங்க. கர்த்தரோட டைம்லைன் ஏற்றபடி செய்யணும்ன்றதே நினைக்க மாட்டாங்க. அதே போல அவர் என்ன சொல்றது, நான் என்ன செய்யறது. அதே போல யாரா பெரியவங்க ஏதாவது சொன்னா கூட அந்த இடத்துல செய்ய மாட்டாங்க. கர்த்தர் இந்த இடத்துல சொல்றது என்னன்னா, நீ என்னோட பலத்த கரத்துக்கு அடியில நீ அடங்கி இருந்தனா, நான் சொல்றதின்படி நீ செய்துகிட்டே வந்த அப்படின்னா ஏற்ற காலத்துல நான் உன்னை உயர்த்துவேன். நீ கர்த்தர் சொல்லிட்டாருன்னு நீங்க சில காரியத்தை துவங்கி இருக்கலாம், ஒண்ணுமே நடக்கல, வறட்சியா இருக்கேன்னு சொல்லிட்டு சில காரியங்களை உங்களோட மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை நீங்க செய்யணும்னு நினைக்கலாம். ஆனா கர்த்தர் இப்போ சொல்றாரு, அவரோட பலத்த கரத்திற்கு அடியில நீங்க அடங்கி இருங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க அப்படி அடங்கி இருக்கும் போது ஏற்ற காலம் வருங்க. அந்த காலத்தை கர்த்தர் முன்குறித்து வைத்துட்டாரு. அந்த காலத்துல கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை மேன்மையாக்குவாரு, உங்களை உயர்த்துவாரு. அதுக்கான ப்ராசஸ் தான் இதெல்லாம். அந்த மேன்மையான காலத்தை நீங்க ஹேண்டில் பண்ணோம்ல, கரெக்டா ஹேண்டில் பண்ணோம்ல, அதுக்காக உங்களை சில விசுவாச பரீட்சைக்குள்ள உங்களை இப்பொழுது அனுமதிச்சுக்கிறாரு. நீங்க சோர்ந்து போயிடாதீங்க, கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டாரு. இந்த நேரத்துல தவறான முடிவுகள் எடுத்துடாதீங்க. மனிதர்கள் அநேகம் சொல்றாங்க, தவறான காரியங்கள் சொல்றாங்க, அந்த வழியில கூட நம்ம போயிடலான்னு மட்டும் யோசிச்சிடாதீங்க. கர்த்தரோட பலத்த கரத்துக்கு அடியில நீங்க அடங்கிருங்க. ஏற்ற நேரம் வரும், நீங்க நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஆமென். வாங்க இப்பொழுதும் ஜெபிக்கலாம். அப்பா நன்றி, இந்த வார்த்தைக்காக நன்றி கர்த்தாவே. இந்த வார்த்தைகளை உற்சாகப்படுத்தினதற்காக நாங்க நன்றி சொல்கிறோம் ராஜா. எக்காரணத்திற்கொண்டும் ராஜா உண்மை விட்டு நாங்க தூரம் பிரியக்கூடாது. உங்க பலத்த கருத்துக்கடியில நாங்க அடங்கி இருக்க உதவி செய்யுங்க அப்பா. எங்களோட அந்த பிரேக் த்ரூவை எங்களுக்கான நீங்க வைத்திருக்கிற அந்த கதவு அப்பா ஆண்டவரே திறக்கும் வரை நாங்க சமூகத்துல காத்திருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். God bless you. Have a blessed day.